காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்குது. சிங்கம் புலியெல்லாம் நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடும், வெஜ்ஜு சாப்பிடாது. அவ்வளோ புல் இருக்கும்ல காட்டில், ஆனால் அது புல் சாப்பிடாது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு பழமொழியே இருக்குது இல்லைங்களா? அதனால் அந்த பெரிய மிருகங்கள், நான்வெஜ் சாப்பிட்ற மிருகங்கள் நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்காக தான், அதை அடித்து சாப்பிட்றதுக்காக தான் சில மிருகங்களையே கடவுள் படைச்சிருக்காரு, அதுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக. அப்போது அது தப்பா? ஓகேங்களா? கடவுளே அதை நான்வெஜ் மட்டுமே சாப்பிடுன்னு படைச்சு அது சாப்பிட்றதுக்காக சில மிருகங்களையும் சின்ன சின்ன மிருகங்களையும் படைச்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கார். அந்த கடவுள் தான் புலியை படைச்சிருக்கார். அந்த புலிக்கு சாப்பிட்றதுக்கு இரையாகிறதுக்கு சின்ன மிருகங்களையும் படைச்சிருக்கார். அதே போல் அதே கடவுள் தான் மனுஷனையும் படைச்சிருக்கார். அவனுக்குள்ள நான்வெஜ்ஜுங்கிற ஆசையையும் அவரே தான் வச்சுருக்கார். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள். ஓகேங்களா? இப்படி தானே இருக்கும். அப்போ கடவுள் கடவுள் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ண முடியும்? கடவுளை ஏற்றுட்டாரு, அது உங்களுக்கு தான் தெரியாமல் இருக்குது.